வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சிம்பத்தி ஃபார் த டெவில் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ லைன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நிக்கோலஸ் கேஜ், ஜோயல் கினாமன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு மிஸ்டீரியஸான கார் ஜேர்னியை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கதை. ஆக்சுவலா நம்ம கினாமனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி மற்றும் மகனோட வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரோட மனைவியை ஹாஸ்பிட்டல்ல பிரெக்னன்சிக்காக அட்மிட் பண்ணிருப்பாங்க. சோ அவங்கள பாக்குறதுக்காக இவர் போயிட்டு இருப்பாரு. ஆல்ரெடி இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை இது மாதிரி இறந்து பிறந்திருக்கும். அது ஒரு பெண் குழந்தை. சோ அதனாலேயே ஒரு விதமான பதட்டத்தோட இவர் போயிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல தான் எதிர்பாராத விதமா நம்ம நிக்கோலஸ் கேஜ் இவரோட வண்டிக்குள்ள ஏறுறாரு. கன் பாயிண்ட்ல இவரை மிரட்டி தான் சொல்ற இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ யார் இந்த நிக்கோலஸ் கேஜ், எதுக்காக இதெல்லாம் பண்றாரு, நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, நம்ம ஹீரோ என்னென்ன முயற்சிகள் தப்பிக்க எடுக்கிறாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தென் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு மிஸ்டீரியஸ் ஜேர்னில நடக்கக்கூடிய மர்ம நிகழ்வுகள் அப்படின்றத காட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. அதையும் ரொம்ப கிறிஸ்பா 1.5 மணி நேரத்துக்குள்ள காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் நிக்கோலஸ் கேஜோட கேரக்டர் அப்படின்றது பயங்கர மிஸ்டீரியஸாவே இருக்கும். இன்ஃபேக்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதும் இதுல பயங்கர யூனிக்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த மிஸ்டரியை முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மாதிரியான மிஸ்டீரியஸ் ஜேர்னி, இதுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய படங்கள்ல, உலக சினிமாக்கள்ல பார்த்திருப்போம். அல்டிமேட்டா இது எதுக்காக நடக்குது அப்படின்னா ஒரு ரிவெஞ்சுக்காக தான் நடக்குது அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதுவும் அந்த ரிவெஞ்சுக்கான காரணத்தை கூட நம்ம ஹீரோவோட ஃபேமிலி செட்டப்பை வச்சு இது மாதிரியான ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம கெஸ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அந்த சம்பவத்தை தான் கெஸ் பண்ணியாச்சு. அந்த எஸ்கேப் பிளான்லாம் ஏதாவது இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா, இல்ல இந்த ஜேர்னில ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குமாலாம் கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய சுவாரஸ்யம் அப்படின்றதெல்லாம் இல்ல. ரொம்ப ரொட்டீனான சம்பவங்கள் தான் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ஆர்டினரியான ஒரு கிளைமேக்ஸா தான் இருந்துச்சு. ஓவரால் ஒரு ஐடியாவா நல்ல கதை, பட் இன்னுமே பரபரப்பான ஸ்கிரீன் பிளே, பரபரப்பான சம்பவங்களோட எடுத்திருந்தா நல்ல படமா இருந்திருக்கும். இப்போதைக்கு ஒரு ஓகேஷான படம் தான். என்னோட ரேட்டிங் 2.5 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.